என்ன கதை பார்க்க போகிறேன்னா நரியும் ஆடும். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி ரொம்ப தந்திரசாலி நரியா. எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் கோத்து விட்டு அதை விட்டுட்டு போயிடுமா. அப்போ ஒரு நாள் அது ஏதோ நினச்சிட்டே வந்துச்சான். அப்போ கிணறு இருந்துச்சான். அதை பார்க்கலையா. கிணத்துக்குள்ளே விழுந்து போச்சான். அப்புறமா காப்பாற்றுங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு இருந்துச்சான். அப்புறமா கத்துறது நிறுத்திட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாராச்சும் வருவாங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சான். அப்புறம் தான் ஒரு ஆடு வந்துச்சான் தண்ணி குடிக்க. அப்போ அந்த ஆடு கிணத்து நோக்கி போச்சான். அப்போ நரி உள்ளே கிடக்கிறத பார்த்துச்சான். அது நினச்சிச்சான், ஓ இதுவும் தண்ணி குடிக்க தான் வந்திருக்கும் போல, அதான் உள்ளே இறங்கி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிச்சான். அப்புறமா நரிகிட்ட கேட்டுச்சான் ஆடு, எனக்கு நீ கொஞ்சம் தண்ணி தரிய நண்பா, நான் கொஞ்சம் குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த நரி சொல்லிச்சான், குடிக்கலாம் நீ, ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அதை கேட்டு தான் குடிக்கணும். நீ உள்ளே குடி, அப்போ தான் தண்ணி டேஸ்ட் ஃபுல்லாக தெரியும் உனக்கு அப்படின்னுச்சான். அப்போ அதுவும் உள்ளே இறங்கிச்சான் சொல்லிட்டப்பில். அப்போ அந்த நரி வச்சுதான், இதாண்டா நம்மளுக்கு சந்தர்ப்பம், அது மேலே ஏறி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதோட தலையில் ஏறி அது மட்டும் போயிடுச்சான். அப்புறமா என்ன நண்பா நீ என்னை உள்ளே விட்டுட்டு நீ மட்டும் என் தலையில் ஏறி போயிட்ட, இப்போ நான் எப்படி வருவேன் அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த நரி சொல்லித்தான், முட்டாள் ஆடே, உனக்கு தெரியும் நீ உள்ளே இறங்குனல, எப்படி வெளியில் வரணும்னு யோசிச்சா ஆடு அப்படின்னுச்சான். அப்போ அது ஆடு கத்திட்டேன்னுச்சான், யாராச்சும் காப்பாற்றுங்கன்ட்டு. ஆனால் அது மட்டும் போயிடுச்சான். நரி ஆடை கூட யோசிக்காமல் அது மட்டும் போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படணும். நன்றி.